எலக்ட்ரிஷியன் வந்து சொல்கிறாரு, யாரும் வந்து இதில் கை வச்சிடக்கூடாது, ஷாக் அடிக்கும் அப்படின்ட்டு போகிறாரு. உடனே காவேரி இன்னைக்கு இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லி தண்ணி வரலன்னு கிச்சனில் வந்து வேலைக்காரம்மா வந்து சொல்லுவாங்க காவேரி கிட்ட. நான் போய் போட்டு விட்றேன் அப்படின்னதும் வேகமாக போய் ராகினி வந்து அதை நிப்பாட்டி வச்சுட்டு ஷாக் அடிக்கட்டும், இவ வந்து தொட்டா காவேரி வந்து இன்னைக்கு ஷாக் அடித்து செத்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி ராகினி பின்னாடியே வருவாங்க. காவேரி வேகமாக போய் பின்னாடி ரூமில் போய் மோட்ரு போடுறதுக்கு போவாங்க. போய் தொட போவையில் டக்குன்னு வந்து தாத்தா கூப்பிட்ருவாரு காவேரி அப்படின்னு. என்னங்க தாத்தா அப்படின்னதும், என்னம்மா அந்த பக்கம் அப்படின்னதும், இல்லைங்க தாத்தா மோட்ரு தண்ணி வரல அதனால் போட வந்திருக்கேன் அப்படின்னதும், நான் போட்டு விட்றேம்மா நீ போமா அப்படின்னு சொன்னதும், சரின்னு தாத்தா அப்படின்ட்டு காவேரி கிளம்பிடுவாங்க அந்த இடத்த விட்டு. தாத்தா தான் வேகமாக அதை போய் போட போவார். காவேரி அப்படின்ட்டு கீழே விழுந்துருவார். ஷாக் அடிச்சிடும் தாத்தாவுக்கு. இதை பார்த்துட்டு ராகினியும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. காவேரி தாத்தா தாத்தான்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டியெல்லாம் ஓடி வருவாங்க. தாத்தாவுக்கு வந்து ஷாக் அடிச்சிருச்சு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. தாத்தா வந்து கீழே விழுந்ததுனால சோகமாக போகுது மகாநதி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. இப்போ பார்த்துட்ருக்கவங்களும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க. அடுத்தடுத்து விஜய் டிவியில் போடுற ப்ரமோ நாங்களும் எங்கள் சேனலில் வாய்ஸாக கொடுக்குறோங்க.